திமுக வந்தவுடனே ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களும் பல்வேறு பேட்டிகளின் வாயிலாக இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நீட் விலக்கு பெறுவோம் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் நீட் விலக்கை பெறுவோம் என்கின்ற வகையிலான அது ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதுவும் கூட யார் கையிலிருந்து பெறணும்? ஒன்றிய அரசு கையிலிருந்து தான். மாண்புமிகு முதல்வராக வணக்கத்திற்குரிய நம்முடைய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான குழு அமைத்து அந்த குழுவின் பரிந்துரையை சட்டமன்றத்தில் வைத்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட முன்வடிவை தீர்மானத்தை கவர்னர் உடனடியாக ஆளுநருக்கு அனுப்பாத நிலையில் பல்வேறு முறைகளில் அதற்காக போராடி மீண்டும் இரண்டாவது முறையும் சட்டமன்றத்தில் வைத்து இரண்டாவது முறை வைக்கப்பட்ட அந்த தீர்மானம் மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி மேதகு குடியரசுத் தலைவர் அவருடைய அலுவலகத்திலிருந்து உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி உள்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வித்துறை, மருத்துவக் கல்வித்துறை, ஆயுஷ் அமைச்சகம் போன்ற பல்வேறு துறைகளுக்கு கிளாரிபிகேஷன் என்கின்ற வகையில் ஒரு 8-10 முறை அனுப்பி ஒரு 8-10 முறையும் கிளாரிபிகேஷன்ஸை சரியாக இங்கே இருக்கிற சட்ட வல்லுநர்களோடு தொடர்ந்து செய்ததற்கு பிறகும் கூட மேதகு குடியரசுத் தலைவர் அதை மறுத்து அனுப்பியிருக்கிறார்.